மனித நரம்பு மண்டலத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும் வகையில் தொடுதலை உணரும், காயங்களை கண்டறியும் மற்றும் தீங்கு விளைவிக்கும் தொடுதல்களுக்கு உடனடி ரிஃப்ளெக்ஸ் உடன் பதிலளிக்கும் நியூரோமார்பிக் ரோபோட்டிக் ஈஸ்கின்னை சீன ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். இது ரோபோட்டிக்ஸ் துறையில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு முக்கிய குறையை சரிசெய்கிறது. மனிதர்கள் மிகவும் சூடான அல்லது கூர்மையான பொருளை தொட்டால் உணர்வு நரம்புகள் நேரடியாக முதுகுத்தண்டுக்கு சிக்னல்களை அனுப்பி மூளை முழுமையாக வலியை புரிந்து கொள்ளும் முன்பே உடலை உடனடியாக விலக்கச் செய்கின்றன. இந்த தானியங்கி பிரதிசெயல் கடுமையான காயங்களை தடுக்கும். ஆனால் மனித உருவ ரோபோக்கள் பொதுவாக மையப்படுத்தப்பட்ட செயலாக்கத்தை நம்பி செயல்படுகின்றன. சென்சார் தரவுகள் மைய செயலாக்க அலகுக்கு அனுப்பப்பட்டு அங்கு பகுப்பாய்வு செய்யப்பட்டு பின்னர் இயக்க கட்டளைகளாக மாற்றப்படுகின்றன. இந்த செயல்முறையில் சிறிய தாமதம் கூட ஏற்பட்டால், குறிப்பாக மனிதர்களுடன் ரோபோக்கள் நெருக்கமாக இயங்கும் சூழலில் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொழிற்சாலை போன்ற கட்டுப்படுத்தப்பட்ட இடங்களை தாண்டி வீடுகள், மருத்துவமனைகள் மற்றும் பொது இடங்களில் ரோபோக்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட தொடங்கியுள்ள நிலையில் அவை சூழலுடன் இயல்பாகவும் உடனடியாகவும் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த நியூரோமார்பிக் ரோபோட்டிக் ஈஸ்கின் இயந்திரங்களுக்கு அந்த திறனை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள பெரும்பாலான ரோபோட்டிக் தோள்கள் அழுத்தத்தை மட்டும் உணரும் சென்சார்களாக செயல்படுகின்றன. அவை தொடுதல் நடந்ததை பதிவு செய்யும் அளவிலேயே இருக்கின்றன. அந்த தொடுதல் ஆபத்தானதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியாது.